நண்பர்கள் அவருக்கு வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ண மாரியே மார்க்கெட் ஒரு செல் ஆகி கிளியரா ஒரு பை ஆயிருக்கு. முதல்ல ஃபால் ஆகி நம்மளோட ரீட்டெஸ்ட் ஜோன் பிளஸ் சப்போர்ட் ஒபே பண்ணி மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேல பிரேக் கொடுத்து ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. நம்ம வீடியோலயே சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணிருச்சு அப்டின்னா ஹை ஆயிடும் அப்டின்னு. பிரேக் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்டிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். வார் டிக்ளேர் ஆச்சுன்னா புல்லிஷ் ஆகும்னு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே ரஷ்யா, இஸ்ரேல் பாலஸ்டைன் வார் கொஞ்சம் இஷ்யூஸ் ஆனதுனால மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. நமக்கு க்ளோசிங்குமே 2400க்கு மேல வச்சதுனால, மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த ஒரு ஹையா தான் போக போகுது. ஸோ, அப்கமிங் வீக்ல கோல்டு பை ஆகுமா, செல் ஆகுமா அப்படிங்கிறத டீட்டெயில்டு வீடியோவா இன்ச் பை இன்ச்சா சொல்லப் போறேன். ஸோ, ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. அண்ட் தென் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ, வீக்லி உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும், என்ன ரீசனால பை பண்றோம், செல் பண்றோம் எல்லாமே டீட்டெயில்டா டெலகிராம்லயும் குடுத்துருவேன். அட் த சேம் டைம் வீடியோவும் மேக் பண்ணி நம்மளோட ஷார்ட்ஸ்லயுமே இருக்கும். ஸோ, யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் ரிலேட்டட் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து யூடியூப்லயும் கிடைக்கும், டெலகிராம்லயும் கிடைக்கும். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். அண்ட் தென் நீங்க ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணணும், பேசிவா ஏர்ன் பண்ணணும்னு வச்சீங்கன்னா, நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஆக்டாஃபெக்ஸ் புரோக்கரேஜ்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்மளோட லிங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து விஐபிஎஸ்எஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஆல்ரெடி நீங்க வந்து அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும், நம்மளோட ஐபிக்குள்ள ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாவே அக்சஸ் கிடைச்சிரும். அண்ட் தென் இதுல பிரைஸ் லாட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. மொபைல் ஃபோன்ல இருந்து ட்ரிப் வரைக்கும் எக்ஸஸா இருக்கு. அண்ட் தென் நீங்க டெபாசிட் பண்ற ஒரு ஃபண்ட்ஸுக்குமே வந்து போனஸ் இருக்கு. அண்ட் தென் 50%ல இருந்து 100% போனஸ் இருக்கு. இந்த எல்லா செட்டப்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் ட்ரேடிங்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஆக்டாஃபெக்ஸ்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டைரக்டா கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் வந்து டீட்டெயில்டா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். கோல்ட பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதில எந்தவித கரெக்ஷன்ஸுமே இல்ல. நமக்கு டே கேண்டில்ல எந்தவித கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால, நம்ம வந்து வீக்லி சார்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணி மார்க்கெட் எங்க பை ஆகும், செல் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட்டோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பிரேக் கொடுத்த 2398 அப்படிங்கிறது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸா இருந்தது சப்போர்ட்டா மாறியிருக்கு. மார்க்கெட் இத பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணி இந்த இடத்துக்கு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இத வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் அதே இது ஃபால் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு 2வது இருக்கிற சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2368. ஸோ அதையும் ட்ரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழ போச்சு அப்படின்னா 2300 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். ஏன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்த ஒபே பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷா இருக்கு. ஸோ அப்போ நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறத ட்ரா பண்ணிடலாம். இது ரெசிஸ்டன்ஸ் 1. இத R1 மென்ஷன் பண்ணிக்கலாம். இதோட லெவல் பார்த்தோம்னா 2450 இருந்து 2460 வரைக்கும் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பிரேக் அவுட் கொடுத்த ஜோன் தான் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். 2395 அப்படிங்கிறது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அத S1 மென்ஷன் பண்ணிக்கலாம். 2395ல இருந்து 2400 வரைக்கும் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அதுக்கு கீழ நமக்கு மைனரா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 2360. ஸோ அந்த ஜோன்லாம் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேல வந்துச்சு. இத நம்ம S2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழ வந்துச்சு அப்படின்னா 2300. ஸோ அந்த ஜோன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல. ஸோ அதனால நான் வந்து அத மென்ஷன் பண்ணல. அண்ட் தென் ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பேரலல் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதையுமே கிளியரா மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா புதுசா வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவா தெரியும். பேரலல் அப் ட்ரெண்ட் சேனல். பேரலல் அப் ட்ரெண்ட் லைனு. ஸோ இப்போ கோல்டு பொறுத்தளவுக்கு என்ன மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டா சொல்லி, எங்க பை எடுக்கணும், எங்க செல் எடுக்கணுங்கிறத தெளிவா சொல்லப் போறேன். ஸோ லாஸ்ட் வர வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு புல்லிஷ் தான் ஆக போகுது. என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரப்போற லைன்லயே சொல்றேன். நமக்கு ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கிளியரா நமக்கு ஒரு லாங். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து அப்படி மேல போகுமான்னு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் கம்மி. இந்த இடத்துல அதாவது 2393 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல லைட்டா ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஹையா 2473 அப்படிங்கிறதுக்கு போகும். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இமிடியேட் சப்போர்ட் அதாவது S2 வந்து ஸ்டாப் லாஸா வச்சிருக்கோம். அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2370 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனா வச்சிருக்கோம். அண்ட் தென் முதல் டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹையா நமக்கு 2430 வரைக்கும் போயிருந்துச்சு. இது நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ். இது வந்து TP1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ TP2 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2470 இது TP1 TP2. ஸோ அப்போ மார்க்கெட் எடுத்ததுமே புல்லிஷ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதோட பாத்வே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபால் ஆகி அதாவது 2410 அப்படிங்கிற மாதிரி ஜோனுக்குலாம் ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு ஹை போகும். ஸோ இந்த இடத்துல லைட்டாக கன்சல்டேஷன் ஆகி அகெயின் ஒரு ஹை போயிடும். ஸோ டார்கெட் ப்ரைஸ் வந்து நான் 2480 போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் இப்போ வந்து என்னென்ன ரீசன்னால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் ஓவரில் எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத வீக்லியில் ப்ரொஜெக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ இன்ட்ராடேயில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மொமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த வாரம் அப் ட்ரெண்டு, ஸோ வந்து பை கால் மட்டும் தான் எடுக்கணும், இந்த வாரம் டவுன் ட்ரெண்டு செல் கால் மட்டும் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் தென் க்ளோசிங்கும் நம்மளோட சப்போர்ட்டுக்கு மேலே வச்சுருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட முதல் ரீசன். அதை கிளியராக இதில் மென்ஷன் பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மென்ஷன் பண்ணுறேன். பிரேக் அவர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2400 அண்ட் கேண்டில் க்ளோஸ்ட் அபோவ் திஸ், கேண்டில் க்ளோஸ்ட் அபோவ் இது வந்து நம்மளோட முதல் ரீசன். மார்க்கெட் வந்து பிரேக் ஆனதுக்கு, பிரேக் ஆகி மேலே போனதுக்கு. ஸோ பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா என்ன ஆகும், ரீடெஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ரீடெஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து நம்மளோட ரீடெஸ்ட் லெவல், அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ரீடெஸ்ட் ஏரியா இது நம்மளோட கிளியராக ரீடெஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து முதல் காரணம். ஸோ ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில், ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸில் நமக்கு வந்து ஒரு மார்போனன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்போனன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு பையிங் மொமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதையும் கிளியராக இதில் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இது வந்து நமக்கு ரெண்டாவது ரீசன் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆகிறதுக்கு. அதையும் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். மார்போஸ், MARBOZU கேண்டில். ஸோ மார்போஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்னாகும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கூகுள் பண்ணியும் பார்த்துக்கலாம். இது ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். மார்போஸ் கேண்டில் ஒரு மார்போஸ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகும்போது மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து ஒரு பையிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட் அடுத்து வந்து பையிங் ப்ரெஷர் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் இந்த இடத்துலையும் பாருங்கள், நமக்கு எங்கெல்லாம் ஒரு மார்போஸ் ஃபார்ம் ஆகிருக்கோ அங்கெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு பூம் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு மார்போஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, அகெயின் இந்த இடத்துல ஒரு மார்போஸ். ஸோ இதெல்லாமே வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ரீசனால் வந்து மார்க்கெட் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பெட் பேட்டர்னில் புல்லிஷ் ஆகும். ஸோ டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கிடச்சிருக்கு. அதையும் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் வந்து கிளியராக அடுத்து ஒரு ஹை போக போகுது. கரெக்டாக சப்போர்ட்டில் புல்லிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கிறதுனால மார்க்கெட் அடுத்து இருக்கிற ஹையராக நம்மளோட ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை நோக்கி மார்க்கெட் வந்து போக போகுது. ஸோ இது வந்து ரெண்டாவது ரீசன். ஓவராலாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு, க்ளோசிங்கும் மேலே வச்சிருக்கு, சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸில் மார்போஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் பண்ணி ஹையராக நமக்கு வந்து 2480 அப்படிங்கிற ஜோனுக்கு மார்க்கெட் வந்து சாலிடாக மூவ்மெண்ட் ஆக போகுது. ஸோ அப்போ ஓவராலாக கோல்டு பொறுத்தளவுக்கு நமக்கு பையிங் ஜோன் வந்து 2390லேருந்து 2410, முதல் டார்கெட் ப்ரைஸாக 2430, ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக 2478 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான டார்கெட். ஸோ டெக்னிக்கலாக என்னென்ன ரீசனால் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத ரொம்பவே சிம்பிளாக சொல்லிட்டேன். அண்ட் தென் ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ரீசனால் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம வந்து DXY தான் அனலைசிஸ் பண்ணணும். ஸோ DXY பை ஆச்சு அப்படின்னா கோல்டு செல் ஆகும். ஸோ அந்த பேட்டர்னில் ஸோ ஓவராலாக DXY பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு டே கேண்டில் எடுத்துக்கலாம். டே கேண்டில் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதை கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிடுறேன், ட்ரா பண்ணியே காமிச்சிடுறேன். மார்க்கெட் வந்து பேரலாக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் தென் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. 104.917 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் அந்த இடத்த கிளியராக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட அடுத்தபடி இருக்கிற சப்போர்ட் வந்து 2103. அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் அடுத்து நமக்கு வந்து 102 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துருக்கு பாருங்கள். பிரேக் சப்போர்ட் அண்ட் ரீடெஸ்ட்டுமே நடந்திருக்கு. கிளியராக இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிரேக், கொடுத்து ஒரு ரீடெஸ்ட்டும் நடந்திருக்கு. கிளியராக இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி அடுத்து வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி ஃபால் ஆக போகுது. இங்கே வந்ததும் அகைன் மேலே போயிட்டு ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ மார்க்கெட் அட் த சேம் டைம் நமக்கு இந்த இடத்துல டோஜியும் ஃபார்ம் ஆனதுனால கிளியராக ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ டிஎக்ஸ்ஐ செல் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், கோல்டு வந்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகிடும். இந்த இடத்துல டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு, வந்து ஒரு செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஒரு செல் கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்து சாலிடாக கொடுத்துருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருந்தது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. சேஞ்ச், ஒரு ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா ஒரு பார்த்தோம், இங்கேருந்து மார்க்கெட் ஒரு பை, ஒரு செல்லு, ஒரு பை, ஒரு செல்லு, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் அகெயின் ஒரு ஃபால் ஆகி ட்ரெண்ட் ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆகி ட்ரெண்ட் ஒபே பண்ணி ஒரு டீப்பாக ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ மார்க்கெட் பார்த்தோம்னா பக்காவாக ஸ்ட்ரக்சருமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ டிஎக்ஸ் வந்து ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ டிஎக்ஸ் எப்போ நமக்கு வந்து 103 அப்படிங்கிற ஜோன் போகுதோ கோல்டு வந்து 2430 போயிடும். இதை பிரேக், அதாவது 102 அப்படிங்கிற ஜோன் வந்ததுமே கோல்டு ஒரு நல்ல ஒரு ஹையாக 2450 2500 அப்படிங்கிற ஜோனுக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மூவ் ஆகிடும். அதில் வந்து எந்த வித மாற்றங்களும் இல்லை. அண்ட் தென் அப்கமிங் டேஸில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நமக்கு பயங்கரமான இம்பேக்ட்ஸ் கொடுத்துக்கும். ஸோ மண்டே பொறுத்தளவு நியூஸஸ் இல்லை. டியூஸ்டே வந்து நமக்கு வந்து ஃபெட் ஸ்பீச் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் சந்திக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு வந்து பயங்கர புல்லிஷ் ஆகிடும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணாங்க அப்படின்னா கோல்டு வந்து நல்லாவே ஃபால் ஆகிடும். ஸோ கோர் சிபிஐ இருக்குது, அண்ட் தென் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது, எக்கச்சக்க நியூஸஸ் வந்து அடுத்த வருஷத்தில் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். முன்னாடி மாதிரி ஒரு 50 பிப்பு 60 பிப்லாம் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 400 500 பிப்ஸ் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுனால ஸ்டாப் லாஸ் ஹையராக வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான ரீசன், மார்க்கெட் எதனால் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல் காரணம் வந்து நமக்கு வந்து லோவர் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ யூஎஸில் வந்து பணவீக்கம் வந்து கம்மியாக இருக்கு. யூஎஸ் லோவர் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் இருந்ததுனால கோல்டு வந்து பை ஆயிருக்கு. இது வந்து முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பையர் கண்ட்ரோல்ஸில் இருக்குது, பையிங் மொமெண்டமில் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம ஆர்எஸ்ஐயும் பையிங்கில் தான் இருக்குது. ஆர்எஸ்ஐயும் பையிங் தான் இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டாவது ரீசன். அண்ட் தென் மூணாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ண போகிறதா ஒரு சைடு சொன்னாலும் டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு மெயினான இம்பேக்ட் கொடுக்காம ஒரு பயங்கரமான ஒரு தடுமாற்றத்திலே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனும் நம்ம வந்து கோல்டை இந்த அளவுக்கு தூக்கிட்டு போயிருக்கு. அந்த நாலாவது பார்த்தோம் அப்படின்னா வார். ஸோ வார், அந்த இஸ்ரேல் அப்புறம் வந்து ரஷ்யா புதுசாக ஒரு கேம்ப் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரீசனால் மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர்லேயே இருக்குது. ஸோ ஓவராலாக கோல்டு பொறுத்தளவுக்கு என்னென்ன ரீசனால் பை ஆகும், என்னென்ன ரீசனால் செல் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ், எந்த கிளாரிஃபிகேஷன் எது இருந்தாலும் டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதனால் மறக்காம நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம ப்ரோக்கரேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு எல்லா அசஸும் கிடச்சிடும். அதனால் இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.